மெல்லிய துருளோடு துவங்கி இருக்கும் இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம இல்லங்கள்லயும் சரி கோவில்கள்லயும் சரி நிறைய சிறப்பு வழிபாடுகள் செய்வோம். சிறப்பு வழிபாடுகள் ஆன்மீக விளக்கங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவிற்கு வருபவர் யாரு? ஆமாங்க, ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்களை நம்ம சந்திச்சு இன்னைக்கு ஆன்மீக விளக்கங்கள், சிறப்பு வழிபாட்டு முறைகள், ஜோதிட விளக்கங்கள் இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் புஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமஹ. வணக்கம் சார். இந்த சகுனங்கள் நிமித்தங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு சில பேர் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது வீட்டை விட்டு காலை வெளியில எடுத்து வைக்கும் போதே யார் வராங்கன்னு பார்ப்பாங்க. பூனை குறுக்க போச்சுன்னா திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. தும்பக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? இதை எந்த அளவுக்கு பார்க்கலாம், இது உண்மையா? அதாவது சகுனம் நிமித்தம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 பேர், ஒன்று விஷ்ணுன்னு சொல்லக்கூடியவர், இன்னொன்று ஜிஷ்ணுன்னு சொல்லக்கூடியவர். இவங்க 2 பேருமே ஒரே பாடசாலையில் படிச்சிருக்கா. 2 பேருமே ட்வின்ஸு. ரொம்ப நாள் படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கா, 2 பேரும் சரி வெளியில் போகும்போது யோசிச்சிருக்கா, இந்த மாதிரி நம்ம இனிமேல் வெளியில் போய் எல்லாத்துக்கும் ஜோதிட பலன்கள் சொல்லணும். 12 வருடங்கள் ஜோதிடம் படித்தாச்சு, நீ எல்லாத்துக்கும் பலன் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே நடந்து பேசிகிட்டே வரா. ரொம்ப தண்ணி தாகம் எடுத்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு அம்மா தண்ணி சேர்ந்துன்னு இருக்கும்போது அந்த அம்மாட்ட தண்ணி வாங்கி குடிக்கணும்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தண்ணி வாங்கி குடிச்சிருக்கா. அந்த அம்மா சொல்லியிருக்கு, சாமி எங்கேருந்து வரீங்க, ஊருக்கு புதுசாக இருக்குது. அவள் சொன்னால் இந்த மாதிரி பாடசாலையில் படிச்சுட்டு இப்போ தான் வரோம், ஜோதிடம் படிச்சிருக்கோம். ஆஹா, ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து, எனக்கு ஒரு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னேன். இந்த காலமாக இருந்தால் காசு கட்டுறப்ப அந்த காலம் தண்ணி கொடுத்தாலே சந்தோஷப்பட்டுட்டு, கண்டிப்பாக சொல்கிறேம்மா, என்ன பலன் வேணும்? எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நாளாக என்னை விட்டு போயிட்டார், எப்போ சீக்கிரம் வருவார், எப்போ வருவாரா வரமாட்டாரா, இந்த கேள்வி மட்டும் கேட்டார் அந்த அம்மா. அப்படி கேட்கும்போது 2 பேர் உட்காந்து கணிச்சிருக்கா. அதில் முதல்ல இருக்கக்கூடிய விஷ்ணுன்னு சொல்லக்கூடியவர் சொன்னார், வந்துருவாருமா, நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவார். 2வது இருக்கிறவர் சொன்னார், வரமாட்டார் அப்படின்னார். என்னங்க 2 பேரும் அண்ணா தம்பி ட்வின்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல படிச்சிருக்கேன், ஆனால் வித்தியாசமான பலன்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை டெஸ்ட் பண்ணோம்னா எப்போ வரைக்கும் பொறுக்கணும்? அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் பொறுக்கணும். அடுத்த நாள் சாயந்தரம் அவங்க வீட்டுக்கார் வந்துட்டார். உடனே அந்த பெரியவருக்கு ஒரே சந்தோஷம். எப்படி நீங்கள் கணிச்சிங்க? உடனே அந்த சின்ன அவரோட தம்பி கேட்டார், எப்படி நீ கணிச்ச வருவான்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னாராம், எப்படி நீ கணிச்சா அவர் வரமாட்டார் சொன்ன அப்படின்னாராம். இந்த அம்மா தண்ணி சேர்ந்துட்டு இருந்தது, நம்ம உட்காந்து கணிக்கும்போது அதுலேருந்து பானை கட்டாகி கீழே விழுந்துருச்சு கிணத்துக்குள்ளே. அந்த சகுனத்தை பார்த்து நான் சொன்னேன், ஆஹா, இந்த அம்மாவுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. ஏன்னா பானை தானே, இந்த அம்மா தண்ணி தானே கேட்டுட்ருக்கு, கிடைக்க வேண்டியது கிடைக்காதனால அவங்க வீட்டுக்காரர் வரமாட்டாங்க. அவங்க அண்ணாட்ட கேட்டாரான், நீ எப்படி கணிச்ச அப்படின்னு கேட்டாரான். நானும் அதே சகுனத்தை வச்சு தான் கணிச்சேன்னாராம். எப்படி அப்படின்னாராம், அந்த பானை மண், அதாவது மண் பாட்டு. கிணத்துக்கு அடியில் இருக்கிறது என்ன? மண். கிணத்துக்குள்ளே இருக்கிறது என்ன? தண்ணி. தண்ணியும் மண் பாட்டையும் பிரித்து அந்த அம்மா கொண்டு வந்துட்டு இருந்தா, அது அருந்து மண் கீழே விழுந்து மண் கூட சேர்ந்து தண்ணி கூட சேர்ந்துருச்சு. எது கூட சேரணுமோ அது கூட சேர்ந்துருது. அதுதான் ஜோதிட பலன் சொன்னேன். ஸோ ரெட்டிப்பு பலன் அந்த அம்மாவுக்கு உண்டு, நினச்ச காரியம் நடக்கும்னு சொன்னேன். இப்போ சகுனங்கள் பாருங்கள் எப்படி எடுத்துக்க வேண்டி இருக்குது, எடுத்துக்கிறக்கூடிய முறையை பொறுத்து இருக்குது எப்படின்னு. கண்டிப்பா சார். என்னுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்னன்னா, பெரிய பெரிய தத்துவங்களை ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியும் விதத்துல சின்ன சின்ன கதைகளா ரொம்ப அழகா சொல்வீங்க சார். முதல் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். தூத்துக்குடியில இருந்து யாருமா பேசுறீங்க? முருகேஸ்வரி மேடம். முருகேஸ்வரி கேட்கணும். சொல்லுங்க, அவருடைய பெயர் என்ன? ஜே பிரேமானந்த். டேட் ஆஃப் பர்த் 29/2/1996 மேடம். பிறந்த நேரம் 7:29 PM மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. ஓகே, என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? மேம், என் பையன் BE ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான் மேடம். சரிங்க. அடுத்து என்ன மேல்படி படிக்கலாமா இல்ல வேலை எதுவும்? கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாயா. வணக்கம்மா. ஓம் நம சிவாயா மேடம்.
இந்த இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்க, இவருக்கு வந்து சிவில் சம்பந்தமா படிச்சிருக்கான்னு சொன்னீங்க, எந்த தடையும் இல்லாம படிச்சுட்டார் இல்லையா? ஆமா மேடம், படிச்சுட்டு இருக்கா சார். இப்போ தான் லாஸ்ட். ரொம்ப சந்தோஷம். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய தசை சனி மகாதசை நடக்கிறது. சனி மகாசிலே இப்போ நடக்கக்கூடிய புத்திநாதர் பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தின்னு சொல்லுவா. சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து சாதகமாக இருக்கா, நல்ல பலன்கள் கொடுக்குறதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது இன்னும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கப்புறம் வெளியூர் வெளிநாடு தூரப்பிரதேசம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் பின்னாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும், இப்போ கிடையாது. இந்த ஜாதகத்துல மேல் படிப்பு இருக்கா, வேலைக்கு போவாரா அப்படின்னா மேல் படிப்பு படிக்கிறது விசேஷமான பலன்கள் ஜாதகத்துக்கு உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நாமக்கல்ல இருந்து வெற்றிவேல் பேசுறேங்க. வெற்றிவேல் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1ஆம் தேதி ஜூன் மாசம், வருடம்? வருடம் 1974. ஓகே, பிறந்த நேரம் என்ன? நைட்டு 1 மணி 5 நிமிஷம். ராசி மற்றும் நட்சத்திரம்? சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாகம், கன்னி ராசி, கும்பலக்கணம் மேடம். ஓகே வெற்றிவேல் சார், என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களை பத்தி? நான் வந்து ஒரு 2 கேள்வி கேட்கணும். சொல்லுங்க சார், ஐயாட்ட கேளுங்க. ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஓம் நமச்சிவாய சார். சொல்லுங்க ஐயா. இப்ப ஜோதிடத்துல வந்து எனக்கு வந்து லக்னத்திலே குரு பகவான் இருக்குது, நம்மளுக்கு ராசி இல்லைங்க. ஆமா. நவம்சத்துலங்க 12ஆம் இடத்துல குரு இருக்குது. ஆமா. எனக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னன்னா, அது வந்து இந்த மாதிரி இருந்தா மறுபிறவி இல்லைன்னு சொல்றாங்க, அது உண்மைங்களா? அதாவது நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப விசேஷமான கேள்வி. ஏன்னா இது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு கேது சம்பந்தப்பட்டதோ, நவாம்சத்துல குருவும் 12ஆம் இடத்துல குருவும் சம்பந்தப்பட்டா, 9ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலோ நமக்கு வந்து மறுபிறவி இல்லையே, பிறவி இல்லாத ஒரு பிறவியா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா அதுக்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும் போது இறைவன் கொடுக்கப்பட்டிருப்பார். ஆனா நம்ம வளரும் பொழுது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள், அதாவது திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே காதலால் கூப்புவர்தம் கிரி. நம்ம செய்யக்கூடிய பலன்கள், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் நம்மளுடைய பிறவி இருக்கா இல்லையா அப்படின்னு. சிறு துரும்புக்கும் நம்ம வந்து தீங்கு பண்ணாது இருக்கும் பொழுது பிறவி அப்படிங்கிறது கிடைக்காது. நிச்சயம் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல தன்மைகள் உங்களுக்கு இருக்கு. அதனால மேன்படி ஆன்மீக விஷயத்தை கடைபிடிங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. அழைப்பிற்கு நன்றி. இருமல், தும்மல், விக்கல் இதெல்லாம் வந்து இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம் தானங்க. அப்பயே நல்ல விஷயம் தொடங்கும் போது யாரும் தும்பக்கூடாது, அது நல்ல சகுனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பல அதி அற்புதமான ஆன்மீக விளக்கங்களையும் சிறப்பு வழிபாட்டு முறைகளையும் நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு வராரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444469595. சார், மண் குடிசை முதல் மாட மாளிகை வரை எந்த ஒரு பண்டிகைனாலும் சரி, இல்ல வீட்டுல ஒரு விசேஷம்னாலும் சரி, கண்டிப்பா வந்து மாவிலை வாசல்ல மாட்டிருப்பாங்க இல்லையா? இதன் தாத்பரியம் என்ன சார்? மாவிளைங்கிறது ரொம்ப விசேஷம் தரக்கூடியதுன்னு சொல்லுவா. மாவிலையிலேருந்து வரக்கூடிய அந்த வாயுவாகப்பட்ட என்னைக்கு நமக்கு வந்து காற்றில் பட்டு நமக்கு உடம்பு சுவாசிக்கிறோமோ நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா துர்சக்தி அப்படின்னு சொல்லுவாள். அந்த துர்சக்தி வந்து உள்ள வராது, உள்ள தடுத்து நிறுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஒரு இதை கூட ஒரு பாடலில் கூட நம்ம பார்த்துருப்போம். மாமரமாய் வடிவெடுத்த வேலனையை கண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட நம்ம பார்த்துருப்போம். மாமரமாக வடிவெடுக்கக்கூடிய இறைவன் கூட இருந்துருக்கு. அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது மாம்பழம், மாங்கனி, அதே மாதிரி மா இலை அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் குட் சைன் சொல்லுவாள். அதாவது குட் வைப்ரேஷன் சொல்கிறது, குட் சைனாக இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. அதனால தான் வீட்டில் தோரணமாக நம்ம வந்து மாந்தலையை கட்டுறோம். அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறது, அந்த அந்த வழியில் போனாலும் சரி, இப்போல்லாம் யார் விசேஷம் நடந்தால் உள்ளே வரதில்லை. ஆனால் கிராமங்கள்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு விசேஷம் நடந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவா குடுன்னு உள்ளே ஓடி வந்து பார்ப்பா. ஒரு மாவளை கட்டிருந்ததுன்னா இந்த வீட்டில் ஏதோ விசேஷம் நடந்திருக்கு, சுப நிகழ்ச்சியாக நடந்திருக்குன்னு தெரிஞ்சுப்பான். ஒரு வாழை இது கட்டியிருந்ததுன்னா சுப நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுப்பான். இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் நம்ம முகத்துக்கு அழக சிரிப்புன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு அழகு மாயில தான், மான் தோரணம் தான் அப்படின்னு சொல்லலாம். மாமரத்தை பத்தி சொல்லும் போதே மாம்பழம் அப்படின்னாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதையும் மாமரமாய் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா நிறைய பேருக்கு வந்திருக்கும். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
நெமிலியிலிருந்து வளர்மதி பேசுறேன் மேடம். வளர்மதிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் என் மகளுக்காகவும் கேட்கணும் மேடம். சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் மகளுக்காக முதல்ல கேட்டுறேன் மேடம். ஓகேம்மா சொல்லுங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த். 9/7/1994 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை நைட்டு 1:30 விடிஞ்சா சனிக்கிழமை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மேஷ லக்னம் மேடம். என்னம்மா கேட்கணும் உங்க மகளுக்காக? அவங்க பிஇ முடிச்சிருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, இல்ல எப்ப கல்யாணம் பண்ணணும், எந்த மாதிரி மாப்பிள்ளை அமைவாங்க? கண்டிப்பா எல்லா கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சார். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டு வருது. 7ஆம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டு இவங்களுக்கு வந்து திடீர் திருமணம் ஆகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நவாம்ச ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த ஜாதகத்துக்கு மிதுன ராசிங்கிறது குருபலன் இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷத்துக்கு குருபலன் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை சனி தசை. சனி தசையில் இப்போ நடக்கக்கூடிய புத்திநாதர் பார்த்துட்டேன் அப்படின்னா சுக்கர புத்தி. அதனால தான் இந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அப்போ இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் குருபலன் ரொம்ப விசேஷகரமாக இந்த ஜாதகத்தில் இருக்குது. பின்காலத்தில் சௌகரியமாக இருப்பா, நன்னா இருப்பா, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருவா, நல்ல தெய்வீகத்தை சார்ந்தும் நல்ல தன்மைகள் சார்ந்தும் இருந்துருப்பா. அது மாதிரி கல்யாணம் பண்ணுற இடம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அழைப்பிற்கு நன்றி சார். இருமல், தும்மல், விக்கல் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு இயல்பா வர விஷயம் சார். இரும்பினாலும் தப்பு இல்ல, விக்கல் வந்தாலும் தப்பு இல்ல. ஆனா தும்பிட்டோன்னு வைங்களேன், அதுவும் கல்யாண வீட்டுல தாலி கட்டும் போது தும்பிட்டோம்னா எல்லாரும் திரும்பி நம்மள அப்படியே முறைப்பாங்க சார். தும்புறது ஒரு தப்பா? அது நல்ல சகுனம் கிடையாதா? அதாவது இந்த உலகத்துல வந்து ஹிருதயம் நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தும்பினோம்னா எல்லாருமே சிவசிவான்னு தட்டி விடுறது நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு செகண்ட் நின்று துடிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுதுன்னு சொல்லுவா. எப்போ இருதயம் நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வேளையில் தான் நிற்கும். ஒன்று இருக்க மாட்டோம், அதாவது மேலே சுவாகா தேவதா அந்த மாதிரி போகும்போது தான் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி என்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் எல்லாரும் சேர்ந்து வரும்பொழுது குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வந்திருப்பா. வரும்போது பார்த்துட்டேன்னா உடல் உபாதைகள் இருக்கும்போது சீக்கிரமாக பரவக்கூடிய தன்மைகள் நிறையா பேருக்கு இருந்துட்டு இருக்கும். எப்போ எதன் மூலமாக நிறையா நமக்கு வந்து நோய் பரவுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தும்மல் மூலியமா. நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்கன்னா சின்ன குழந்தையில நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது, இப்போ பண்ணுறோமா இல்லையான்னு தெரியல, ஸ்கூலில் படிக்கும்போது கையை வச்சு இப்படி இருமின்னு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி கர்ச்சீஃப் வச்சு நம்ம இப்படி பண்ணிட்டு இருப்போம். எதுக்காக? இது வந்து நீ தும்பும் போது மூக்கில் வச்சு தும்பு. ஒரு குழந்தை ரொம்ப தும்பின்னு இருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா பிற குழந்தைக்கு வந்து அது பரவக்கூடாது. இப்போ ஸ்கூலில் செய்யும்போது பார்த்துட்டோம்னா அது வந்து சாஸ்திரம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய சாஸ்திரங்களில் நியமமாக அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது அது வந்து சகுன நிமித்தம் அவ்வளோ விசேஷவரமாக இல்லை. ஏன்னா உடல் உபாதைகளாக இருந்துட்டு ஒருத்தர்கிட்ட சந்தோஷத்தை கொண்டாடுறது அவ்வளோ விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் அதை சகுனமாக நிமித்தமாக அந்த இடத்துல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்ல வரலாம். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டத்திலிருந்து வேல்குமார் பேசுறேன் மேடம். வேல்குமார் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மனைவிங்க. அவங்களுடைய பெயர்? ஜெயஸ்ரீ. டேட் ஆஃப் பர்த்? 7/2/1975. பிறந்த நேரம்? அதிகாலை 4:10 AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? தனுசு ராசி, தனுசு லக்னம், மூல நட்சத்திரங்க. ஓகே, ஜெயஸ்ரீ மேடம்காக இன்னைக்கு என்ன சார் கேட்கணும்? ஒரு 15 வருஷமா அரசு வேலை முயற்சி பண்றாங்க. சரிங்க. அதுல வந்து அவங்க வெற்றி எனக்கு கிடைக்கலைங்க மேடம். ஓகே, அரசு வேலை கிடைக்குமா இல்ல தனியார் துறையான நம்ம மகேஷ் ஐயர்கிட்ட கேக்குறேங்க. கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஓம் நம சிவாய சார். வணக்கம் சார். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு சொல்லுங்க நடக்குதுங்கய்யா. ஆமா, இப்போ நடக்கக்கூடிய தசை வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரதசை முடிச்சு செவ்வாதசை நடக்குது. செவ்வாதசையில் இப்போ நடக்கக்கூடிய புத்தி குரு புத்தி வரக்கூடிய 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இருந்துருக்கு. செவ்வாதசையில் குரு புத்தியின் ஜாதகத்துக்கு சுமூகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தை பற்றி கட்டிருந்தீங்க. டீச்சிங் சம்பந்தமான உத்தியோகம் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. முயற்சிகள் பலமாகும். ஆனால் முயற்சிகளுக்கு தடை கொடுக்கக்கூடிய சில பிளானட்டரி பொசிஷனும் ஜாதகத்தில் இருந்துருக்கு. என்ன 6ல் கேதுவும் 12ல் ராகுவும் இருக்கிறது அவ்வளோ விசேஷங்கள். அதனால் சர்பசாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் அர்ச்சகர்கிட்ட கேளுங்க. சர்பசாந்தி பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று. அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமை நரசிம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது, சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்ம சுவாமிக்கு 11 தீபங்கள் ஏற்றுறது விசேஷமான பலன்கள் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
உலகநாதன் திருவண்ணாமலை வந்து பேசுங்க மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக ஜாதகத்தை பத்தி கேட்கலாம் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/1/82 மேடம். பிறந்த நேரம் காலையில 9:10 செவ்வாய்க்கிழமை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம், 4வது பாதம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? கல்யாணம் வந்து அடிக்கடி தடைப்படுதுங்க மேடம். அப்படியே போகும்போது பார்த்தா திடீர்னு உடல்நிலை இல்லாம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஆயிடுது. ஓ சார், கவலைப்படாதீங்க. மாதிரி நான் தொழில் பண்ணலாம்ன்றதுக்காக. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. எப்பவுமே நான் இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு முதல் விஷயம் நான் சொல்றது சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கும். ரெண்டாவது பித்ருதோஷம் இருக்கப்படாது. பித்ருதோஷம் அதே மாதிரி பூர்வ புண்ணிய தோஷம். இந்த ஜாதகத்துல பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய தோஷத்துக்கு என்ன ருத்ராபிஷேகம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் 11 லிட்டர் பால் வச்சு ருத்ராபிஷேகம் 13 வாரம் பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ருத்ர ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ருத்ர ஹோமம் பண்ணிக்கிறது சிவபெருமான் கோயிலில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம்னு சொல்கிற வழக்கங்கள் இருக்கும். இந்த செவ்வாய் தோஷத்து கூட செவ்வாய் கூட சனி சம்மந்தப்பட்டதுன்னா இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிறது தடைபெறுறது இல்லை. மற்றவங்க பார்த்து சொல்லும்போது ஆகா இது வேண்டாம் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இதுக்கு என்ன பண்ணோம்? 6 வாரம் செவ்வாய்க்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. துவரை, அந்த துவரையை வச்சு துவரை மேலே ஒரு தீபத்தை ஏற்றுறது, அதாவது தொன்னையில் துவரை வச்சு துவரை மேலே ஒரு தீபத்தை இப்படி ஒரு 7 வாரங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. தோஷங்கள் நிர்தோஷமாயிருச்சுன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உங்கள் ஃபேஸ்லேயே நல்ல மாற்றங்கள் தெரியும், நல்ல தேஜஸ்வி தெரியும். திருமணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அழைப்பிற்கு நன்றி சார். சகுனம் பத்தி பேசும்போது கண்டிப்பா நம்ம தேங்காவை பத்தி பேசியே ஆகணும் சார். தேங்காய் உடைக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா உடைஞ்சதுனாக்கா காரிய சித்தி ஆகும் சொல்றாங்க. அது கொஞ்சம் அப்படி உடைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், அது வந்து நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்றாங்களே, உண்மைதானா? மனம் போல் விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் எதை பண்ணுற போதும் பார்த்துட்டிங்கன்னா மனதை முழுமையாக வச்சுன்னு பண்ணும்போது அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். இது எல்லாரும் சொல்கிறது உண்மையா இல்லையா? உண்மை. அதே மாதிரி மனசு சரியில்லாமல் ஒரு காரியம் பண்ணால் சார் மனசே சரியில்லை சார், அதான் சார் எல்லாமே தடங்களாக வருதுன்னு சொல்லுவாள். மனம் எப்படி இருக்குமோ அதை பிரதிபலிக்கக்கூடியது தான் நம்மளுடைய பூஜையில் இருக்கக்கூடிய பொருட்களும் விஷயங்களும் பூஜைகளுக்குரிய விதானங்களும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி மனம் வந்து செம்மையான மந்திரம் கூட தேவையில்லைன்னு சொல்கிறேன். அது மாதிரி மனம் செம்மையாக இருக்கும் பொழுது பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப விசேஷங்களாக நடக்கும். தேங்காய் உடைக்கும் போது என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது உடைக்கும் போது சரியாக உடனே கேரளாலெலாம் முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாள். முட்டுனா தேங்காய் முட்டு கொடுக்குறது, தேங்காய் உருட்டி வந்து திருஷ்டி கழிக்கிறது. நான் நேற்று கூட அது பார்த்தேன். நம்ம முட்டு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய திருஷ்டி போக்கக்கூடியது ஒரு வகையாக தேங்காவாக இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம உடைக்கும் பொழுதும் சரி, நம்ம பூஜை பண்ணும்போது சரி, மனம் வந்து முழுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பூஜையில் நம்ம பண்ணக்கூடிய மந்திரங்கள் என்ன? சுக்லாம்பிரதனம் தலையில் தான் கொட்டிக்கணும். என்னென்னா நம்மளுடைய ஏதோ ஒரு சிந்தனைகள் இருந்தால் அந்த சிந்தனைகள் பூரா ஒருமைப்படுத்தணும், ஒருமுகப்படுத்தணும். அப்படி ஒருமுகப்படுத்தி ஐமுகனை வேண்டும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் வரணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறா. இது சகுனங்களாக நம்ம ஒரு பக்கம் எடுத்துட்டோம். ஆனால் இது உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் மன அலகலைப்பாக அந்த காரியத்தை நிர்ணயிக்குது. அதனால் அந்த மன அலைகளைப்பு இருக்கப்படாது. மனதை திடப்படுத்தணும்னு அது பிரதிபலிக்கிறது தான் அந்த தேங்காய் குழையாக உடைகிறது. ரொம்பவே யதார்த்தமான, அதே சமயம் பலருடைய ஐயத்தை போக்கக்கூடிய தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், கே ரமேஷ்ங்க. ரமேஷ் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க திருப்பத்தூர்ல பண்றோங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/2/72. பிறந்த நேரம்? விடிகால் 4 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கன்னி ராசி, அஷ்ட நட்சத்திரங்க. தொழிலெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சொல்லுங்க சார். தொழிலெல்லாம் ரொம்ப டல்லா இதுதான் கேட்கலாம். தொழில் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சார்? இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஓம் நமச்சிவாய. இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க டூ வீலர் மெக்கானிக். டூ வீலர் மெக்கானிக் பார்த்துட்டு இருக்கீங்க. வேலைக்கு போயிருக்கீங்களா இல்லை நீங்கள் சொந்தமாக வச்சு ஷாப் வச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? இல்ல எங்கேயும் போலைங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே இதே மாதிரி தான், முதல்ல இருந்தே இந்த மாதிரி சரி இல்லாமல் இருந்துன்னு இருக்கா என்ன? ஆமாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் பெரிய தோஷங்கள் கிடையாது. இருக்கிற கடையில் ஏதாவது மாற்றங்கள் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கடை இருக்கக்கூடிய திசை வந்து உங்களுக்கு மேற்க பார்த்து திசையாக இருந்தால் அவ்வளோ விசேஷம் கிடையாது. தெற்க பார்த்து திசையாக இருந்ததுன்னா அவ்வளோ விசேஷம் கிடையாது. கொஞ்சம் கோஜலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கோமையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கடையில் தெளிச்சு விட்றது ரொம்ப விசேஷம். திருஷ்டிகள் போகும் ஒன்று. ரெண்டாவது பிரதோஷத்தன்னைக்கு, நாளை மறுநாள் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு போய் நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ண விபூதி எடுத்துன்னு வந்து ஒரு தண்ணியில் கலக்கி கடை புறம் தெளிச்சு விடுறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. அழைப்பிற்கு நன்றி
சார் இன்னைக்கு ஆன்மீக தகவல், அற்புதமான தகவல்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க சார். குறிப்பா சொல்லணும்னாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கோ இல்லையோ, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாலே வாழ்க்கை கண்டிப்பா வளர்ச்சி அடையும் அப்படிங்கறது ரொம்ப சகுனங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கறது ரொம்ப எளிமையான கதையின் வாயிலாக சொன்னீங்க. வீட்டு வாசல்ல மாவிலைகள் ஏன் கட்டுறோம், தோரணம் ஏன் போடுறோம், குறிப்பா தேங்காய் உடைக்கும் போது சகுனங்கள் கண்டிப்பா பார்க்கதான் செய்யணுமா, அதன் தாற்பயம் குறித்தும் சொன்னீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ருத்ராட்சம் சம்பந்தமாக, அதே மாதிரி இந்த தூபம் ஹோமங்கள் பண்ண முடியல, தூபம் போட்டு அது சம்பந்தமாக நிறைய பேருக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு. அத்தனை பேரும் இந்த மாதிரி விஷயங்களும் கடைபிடிச்சு ஆன்மீக விஷயங்கள் உலகம் ஃபுல்லாக பரவி டெய்லி கந்த சஷ்டி பிடிச்சி முருகப்பெருமானுடைய பரிபூர்ண பக்தியில் எல்லா விதமான நன்மையிலும் வரணும் பிரார்த்தனை பண்ணி, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகடாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி. இவ்வளவு நேரம் நாம ஆன்மீகம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்க சொல்ற ஆன்மீக தகவல் அவ்வளவு அற்புதமா இருக்கும் சார். இன்னைக்கு நீங்க சொல்ல போற ஆன்மீக தகவலை கேட்கறதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்றைய ஆன்மீக தகவல் பொதுவாகவே ஆன்மீகம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதம் சார்ந்த விஷயம் கிடையாதுங்க, மனித மனம் சார்ந்த விஷயம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் ஒவ்வொரு மனுஷாலையுமே பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் கண்டிப்பாக மனமாற்றத்தோடு வாழ செய்யக்கூடிய தகுதி ஆன்மீகத்திற்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தடுமாற்றம் மட்டும் இல்லைங்க, தாறுமாறாக இருந்துகிட்டு இருந்த வாழ்க்கையை கூட கண்டிப்பாக தார்மீகமான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய அம்சம் ஆன்மீகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. நம்ம எந்த மத கடவுளை எந்த மாதிரி வழிபட்டாலும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் மனசார சொன்னாலும் சரி, வாய் விட்டு அழுதாலும் சரி, கண்ணீரில் கண்ணீர் விட்டு புலம்பினாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்கதிகளை, அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் நிர்கதியாக நின்று தவிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நற்கதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி ஆன்மீகத்துக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கலாம். இது எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து 2 குடும்பங்கள் 2 ஃபேமிலி என்னை சந்திக்க வந்திருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி சிட்னி முருகர் கோயிலில் ஆன்மீக சொற்பொழிவில் ஒரு சில விஷயங்களை நம்ம புராண கதைகள் மூலமாகவும் சமூக சாஸ்திர ரீதியாகவும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி விஞ்ஞானம்னு பேசுகிறோம் இல்லைங்களா, விஞ்ஞான யுகத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஞ்ஞான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய 18 வயசு பொண்ணு தொடர்ந்து 16 வயசில் இருந்து 19 வயசு வரைக்கும் 3 வருஷமா ஒரு தகுதி இல்லாத ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ மந்திரம் சொன்னோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணணும், எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணணும், வேறு வகையான குறி சொல்றது, வேறு வகையான ஜோசியம் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எந்த ஒரு இதற்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் மாற்றம் தெரியாத அந்த யுவதியோட மனசில் உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு கேட்டதுக்கப்புறம் அந்த சீடியை போட்டு பாட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருடைய அட்வைஸும், அப்பா சொல்லி கேட்காதவங்க, அம்மா சொல்லி கேட்காதவங்க, நண்பர்கள் சொல்லி கேட்காதவங்க, தன்னுடைய இதில் மனமாற்றம் இல்லாதவங்க தானாகவே தகுதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனமாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பை கொடுத்துருக்குது. இது நான் சொல்லக்கூடிய சொற்பொழிவு, நான் பண்ணக்கூடிய ஆன்மீகம் எடுத்துக்க முடியாதுங்க.
பொதுவான ஆன்மீகம், அதாவது மாற்று மதங்கள் நிறைந்த அந்த ஸ்தலத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற்றுமை இல்லாத ஒரு ஒற்றுமையையும் நல்ல வாழ்க்கையையும் அற்புதமாக அதிர்ஷ்டகரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்திற்கே உண்டான மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா சார், ஆன்மீகம் அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறது ரொம்பவே அழகா விளக்கி சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சார், குரோம்பேட்ல இருந்து ஆனந்தன் பேசுறேன் மேடம். ஆனந்தன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய பொண்ணுக்காக கேக்குறேன் மேடம். அவங்களுடைய பெயர்? அவருடைய பேர் காயத்ரி மேடம். காயத்ரி. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 3/5/1995. பிறந்த நேரம்? காலையில 10:27 மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ரிஷப ராசி, மிதுன லக்னம். என்ன சார் கேட்கணும் காயத்ரிக்காக? அவங்க இப்ப பிடெக் முடிச்சிருக்காங்க. சரிங்க. அடுத்து மேற்கொண்டு படிக்கணுமா அல்லது வேலைக்கு போகணுமா ஒண்ணுமே தெரியாம குழப்பத்துல இருக்கோம் மேடம். ஓகே சார், கவலையப்படாதீங்க சார். இப்ப இதற்கான தெளிவான விளக்கம் கொடுப்பாரு, தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம்மா. வழக்கமான வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பத்திற்கு நிச்சயமான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நல்ல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அதனால நிச்சயமா உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும், உங்க குடும்பத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ரிஷப ராசி, மிதுன லக்கணம், அதாவது ராசிக்கு அடுத்து தனஸ்தானத்துல லக்கணம் அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லக்னாதிபதி புதனா இருக்கிறதுனால, புதன் பகவான் வித்தை காரகனாக இருக்கிறதுனால, கல்விக்கு அதிபதியா இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாம கண்டிப்பாக கல்வி அடுத்து கல்வி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்துகிட்டு இருங்க. அதே மாதிரி இந்த யுவதிக்கு எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ரிஷப ராசி அப்படின்னாலே, அதாவது பொதுவாகவே பெண்களுக்கு ரிஷபராசி இருந்தது அப்படின்னா பெரும்பாலான பெண்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமையான வாழ்க்கை, மறுஜென்மம் எடுத்த மாதிரியான பெருமையான வாழ்க்கையையும் சிறப்பான வாழ்க்கையும் வாழக்கூடிய தகுதி மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும் ரிஷப ராசிக்கு. அதனால ரிஷப ராசியும் மிதுன லக்னத்தும் இருக்கக்கூடிய இந்த யுவதிக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் கல்விதான் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சிறப்பான கல்விதான் பொறுப்பான வாழ்க்கையை இந்த யுவதிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சுக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. கடலூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? காமாட்சி பேசுறேங்க. காமாட்சிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக திருமணத்தை பத்தி கேட்கணுங்க. ஓகே, அவருடைய பெயர் சொல்லுங்க. 20/6/1986ங்க. ஓகேமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை 4 to 5ங்க. மாலையா காலையா? காலையில. சரி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகேமா. திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க மேடம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய வணக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்குது, ஆறுதலும் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பையன் மேல, அதாவது பாசம் அப்படிங்கிறத விட அதிகமான ஒரு வெறித்தனமான பாசம் இருக்கிற உங்களுடைய மகனுக்கு நிச்சயமாக திருமண யோகம் அப்படிங்கிற கங்கண யோகம் இந்த 8 மாசமாவே இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. 8 மாசமா 30 வயசு ஆன இந்த பையனுக்கு 8 மாசமாகவே கங்கண யோகம் இருந்தால் கூட ஏன் திருமணம் நடக்கல அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய ஆள் மனசுல இருந்துகிட்டு இருக்கும். எதனால 8 மாசமா கங்கண யோகம் இருந்து கூட இந்த கங்கண யோகத்துல திருமண வாய்ப்பு அமையாம இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்சமயம் அனுசம் நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கடுமையாகவே இருந்துகிட்டு இருந்தது. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா முயற்சி அப்படிங்கிறத விட தொடர்ந்து முயற்சி எடுக்கும் பொழுதுதான் அதற்கு உண்டான வளர்ச்சி கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் என்னதான் முயற்சி எடுத்தோம் அந்த திருமணத்துக்கு உண்டான வாழ்க்கை, அந்த திருமணத்துக்கு உண்டான சூழ்நிலை அமையல அப்படின்னா கூட வரக்கூடிய ஜனவரி மாசத்துக்கு மேல நிச்சயமாக இவருக்கு மன வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி அமையக்கூடிய மன வாழ்க்கை மறுமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாத அளவுக்கு உறுதியா இருந்துகிட்டு இருக்கும். அதாவது 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணுது அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை வேணா வரலாமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டு பிரிவு வராது. அதனால உறுதியா இருந்துகிட்டு இருங்க. வரக்கூடிய ஜனவரி மாசத்துக்கு மேல வரன் பாருங்க. தற்சமய வரன் பார்த்தால் கூட ஜனவரி மாசத்துக்கு மேலதான் உறுதியா திருமணம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரமும் பிரசன்னமும் சாஸ்தாங்கமா சொல்லி வச்சிருக்குது. அதனால பயப்பட வேண்டாங்க.
நல்ல இடத்துல திருமணம் நடந்து நல்ல வாழ்க்கை இவருக்கு அமையறதுக்காக இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்க குடும்பத்துக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க வந்து ஜோதிடம் மட்டும் இல்ல சார், ராசிக்கல் எண்கணிதம் குறித்தும் நிறைய விளக்கங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். எண்கணிதத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து 8ஆம் நம்பர் பார்த்தாலே ஒரு பயம் இருக்கு. எப்படி 13 பார்த்து பயப்படுறாங்களோ அதே அளவிற்கு 8ஆம் நம்பரும் வேண்டாங்கிற அளவுக்கு இருக்காங்க இல்லையா? இது ஏன் சார்? உண்மையாவே 8ஆம் நம்பர் பார்த்து நம்ம பயப்படணுமா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஆங்காங்கே இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லோருக்கும் அரசாங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் 8ஆம் நம்பரை எடுத்தே வச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு 8ஆம் நம்பர் பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே 8 அப்படிங்கிறது நட்டம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருந்தாலும் அந்த 8ஆம் நம்பர் தான் வந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே மற்ற நம்பரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தை யதார்த்தமாக, அதாவது ஒரு அதிகமான கஷ்டம் இல்லாமல், அதாவது நோகாமல் நோன்பு கும்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துரும். ஆனால் 8ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பட்டு அறிஞ்சதுக்கப்புறம் தான், ஒரு சில விஷயங்களை தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறத எட்டி பார்க்க முடியும். இதுதான் சூட்சமம். அதனால் இந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிறத வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லைங்க. பொதுவாகவே நம்முடைய இந்திய திருநாடாக இருக்கக்கூடிய பாரத திருநாட்டினுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ சனி பகவான் ஆதிக்கம் உள்ள நம்முடைய நாட்டுக்கு வந்து 8ஆம் நம்பர் நட்டத்தை கொடுக்காது. சில சிரமங்களையும் உலக அனுபவங்களையும் கொடுத்து ஒரு சில விஷயங்களை பட்டு அறிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் நம்பருக்கு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து துலா ராசியிலேயோ மகர ராசியிலேயோ கும்ப ராசியிலேயோ ரிஷப ராசியிலேயோ இருந்ததுன்னா அவங்க 8ஆம் நம்பரை பற்றி எல்லளவும் கவலைப்பட வேண்டாங்க. நிச்சயமான ஏற்றத்தையும் அடுத்தவர்களுக்கு ஆச்சரியப்படும்படியான மாற்றத்தையும் ஆயுள் முழுவதும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த 8ஆம் நம்பருக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக எதிரிகளுக்கு வந்து கொட்டு வைக்கக்கூடிய தகுதி இந்த 8க்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி அற்புதமான நிறைய விளக்கங்கள், குறிப்பா எவ்வளவுதான் மந்திரங்கள் இருந்தாலும் காயத்ரி மந்திரம் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்களே, அது ஏங்க? இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444469595. சரி, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கிரனுக்கு உரிய தினம் இல்லையா? சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமான ராஜபோக வாழ்க்கை, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அருள்பவர் அப்படின்னு பொருள் சார். சோ இந்த நாள்ல பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் எங்களுக்காக சொல்லுங்க சார். பொதுவாகவே சுக்கிரன் அப்படிங்கிறது வெள்ளி சுக்கிரன் விடிவை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிர பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னாலே அவர்களுக்கு வந்து அத்தியாவசியமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உறுதியாக வரும். அதாவது நிச்சயமாக வரும், சத்தியமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பணம் வரும் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது பணம் வருவதற்கு மனுஷாலாக இருக்கக்கூடிய நாம் வந்து எந்த மாதிரியான பக்தியை செலுத்தணும், எந்த மாதிரியான முறைகளை கையாளலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல வகைகளை முயன்றும் பல்வேறு சூழ்நிலைகளில் வந்து எவ்வளவோ முயற்சிகளை கையில் எடுத்தோம் அதற்குண்டான மகிழ்ச்சியோ வளர்ச்சியோ கிடைக்காம இருந்தது அப்படின்னா, பொதுவாகவே வளர்பிறை திதி வரக்கூடிய அந்த 14 நாட்களில் வந்து ஏதாவது ஒரு திதியில் வந்து பசும் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாரை வந்து மண் தட்டு அல்லது பித்தளை தட்டில் வச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு வந்து வலம்புரி சங்குல, அதாவது சங்குல வந்து வலம்புரி சங்கு இருக்கும், இந்த வலம்புரி சங்குல வந்து தீர்த்தத்தை வந்து வளர்பிறையில் வந்து விட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் போதும்.
பிரார்த்தனை அப்படிங்கிறது மந்திரம் சொல்லியோ அல்லது எந்திரம் வச்சோ அல்லது வேறு வகையான வகையில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான மொழி தெரியுமோ, எந்த மாதிரியாக புலம்ப தெரியுமோ, எந்த மாதிரியாக உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே சொல்ல தெரியுமோ, அல்லது எந்த மாதிரியான ஏக்கங்களோடு இருக்கிறீங்களோ அந்த ஏக்கங்களோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலன், அதாவது பண வரவு தன வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நாம் வாட்டில் ஒரு பசும் சாணத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதற்கு வந்து வளம்புரி சங்கில் தீர்த்தத்தை வந்து வளர்பிறையில் விட்டு வச்சதுனால உங்களுக்கு வந்து அதிகபட்சமான தனவரவு, அதாவது உலகத்திலேயே நாம தான் கோடீஸ்வரர் அல்லது நாம தான் செல்வந்தர் அப்படிங்கிற அளவுக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வந்து அதிகமாக வச்சுக்க வேண்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான தனவரவு, எந்த மாதிரியான பணவரவு, எந்த மாதிரியான பொருள் வரவு, எந்த மாதிரியான செல்வம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய கரு உருவாகும் போதே உங்களுடைய குலதெய்வ அருளாலும் பஞ்சபூத சக்தியாலும் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விதிக்கப்பட்ட பலனுக்கு உண்டான பயன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான பிள்ளையாருடைய வழிபாடு, அதாவது பசும் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அற்புதமா சொன்னீங்க சார். சார், உங்களுடைய தனி சிறப்பம்சமே என்னன்னாக்க, எவ்வளவு பெரிய வழிபாட்டு முறையா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப எளிமையாக்கி ஏழை எளிய மக்களும் கூட செய்யக்கூடிய அளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா சொல்வீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சந்திரசேகரன் தாம்பரத்துல பேசுறேன். சந்திரசேகர் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகளுக்காக கேட்க போறேன். அவங்களுடைய பெயர்? நந்தினி. டேட் ஆஃப் பர்த்? 8/7/1995. பிறந்த நேரம்? இரவு 11:40. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து விருச்சிக ராசி, நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் நந்தினிக்காக? விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஓகே சார், நந்தினிக்காக என்ன கேட்கணும் சார்? அவங்க இப்ப பிசிஏ முடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு படிக்க சொன்னா வேலைக்கு போயிட்டு தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். சந்திரசேகர் அப்படிங்கிற உங்களுடைய பெயர் ராசிப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்சமான மகள் நந்தினி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க. பயப்பட வேண்டாம். திருமணமாகி போனால் கூட உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் எல்லளவும் குறையாத அளவுக்கு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதியாகவும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகளுக்கு வந்து தற்சமயம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுப்பலாமா, அல்லது அதாவது கல்வியை வந்து மேற்கொண்டு படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற பல்வேறு யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா வயசு வந்து 21 ஆனதுனால எதிர்காலத்தை பற்றிய குறியீடுகள் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் இவங்களை பொறுத்தளவுக்கு தற்சமயம் இவங்க ஜாதகப்படி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த இந்த யுவதிக்கு வந்து இந்த ஜாதகிக்கு வந்து தற்சமயம் கல்வியில் தடை ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் தானாக வரக்கூடிய தடையை விட நீங்களாகவே கல்வியை வந்து நிறுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு உத்தியோகம் போயிட்டு இருக்கிறது சிறப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக கல்வியை வந்து படிக்கக்கூடிய தகுதி, கல்வியில் மேன்மை வரக்கூடிய ஒரு அம்சம் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. பெயர் வந்து நந்தினி அப்படின்னு இருக்கிறதுனால இவங்களுடைய பெயர் ராசிப்படி வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாகும். அந்த திருமணம் அப்படிங்கிறது பொதுவாகவே 26 வயசுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொகுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகம் சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் தற்சமயம் நந்தினி அப்படிங்கிற அந்த ஜாதகி வேலைக்கு போவது தான் சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் குழப்பம் இல்லாமல் கையில் எடுத்துக்கங்க. அப்படி கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இவங்களுடைய எதிர்காலத்துக்கு சிறப்பானதாக அமைகிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அழைப்பிற்கு நன்றி சார். எவ்வளவுதான் மந்திரங்கள் இருந்தாலும் கூட காயத்ரி மந்திரம் தான் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்றாங்களே, இதன் தாற்பயம் சொல்லுங்க சார். கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாலும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து உச்சரிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட, அதாவது உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்குமா, இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம தப்பிச்சு வந்துடுவோமா, இந்த மாதிரியான ஒரு கேவலத்திலிருந்து நம்ம மீண்டு வர முடியுமா, அல்லது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிச்சு வர முடியுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகளோடு இருக்கக்கூடிய, அதாவது கேள்விக்குறியோடு உள்ள உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆச்சரியக்குறியாக மாற்றக்கூடிய அற்புதம் நிறைந்த வகையில் பல மந்திரங்களில் காயத்ரி மந்திரம் சிறந்த மந்திரமாக இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் உகந்த மந்திரமாகவும் ஒவ்வொருவரும் சாதாரணமாக எளிமையாக உச்சரிக்கக்கூடிய மந்திரமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நல்லா கவனிக்கணுங்கன்னா
எளிமையாக உச்சரிக்கக்கூடிய மந்திரமா இருக்கிறதுனால கண்டிப்பா பலன் கிடைக்காதுன்னு கிடையாதுங்க. வலிமையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு காயத்ரி மந்திரத்துக்கு இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தை வந்து உச்சரித்து கஷ்டங்களை போக்கி அதிர்ஷ்டங்களை வந்து அள்ளக்கூடிய வாய்ப்பை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம பதிவு பண்றதை விட பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம். சிறப்பா சொன்னீங்க சார். இன்னைக்கு அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், அதி அற்புதமான ஜோதிட விளக்கங்கள், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.